ஹாய் மக்களே, விஷன் 360 டிகிரி. ஸோ இது வழியாக நிறையா பிஸ்னஸ் தேவையான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ண தெரிவிச்சிட்டு இருக்கிறேன். ஸோ ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்மளுடைய பிஸ்னஸை கண்டுபிடிக்கணும், நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி விஷயத்தில் அவேர்னஸாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் தாண்டி ஒரு பிஸ்னஸை நிறுவிட்டோம். அந்த பிஸ்னஸ்ஸு அது பிஸ்னஸாக நடந்தால் தானே நமக்கு மற்ற விஷயங்கள் நடக்கும். ஒரு கேஷ் ஃப்ளோ வரணும்னா என்ன செய்யணும்? சேல்ஸ் இருக்கணும். ஸோ அந்த சேல்ஸில் நிறையா விஷயத்தை பற்றி பேசிட்டோம். அதில் முக்கியமாக சேல்ஸில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளுடைய ஹெல்த்தி சேலஞ்சர்ஸ். இது என்னப்பா ஹெல்த்தி சேலஞ்சர்ஸ்? எனக்கு நண்பர் ஒருவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் இந்த வேர்டை வந்து சொல்லும் போது எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் நான் இதை காம்படிட்டர் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்மளுடைய சக போட்டியாளர், நம்மளுடைய பிஸ்னஸில் நம்மளை மாதிரியான சர்வீஸை கொடுக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்களை நம்ம என்ன செய்வோம்? காம்படிட்டர், போட்டியாளர்னு சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலி அவர் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. அதாவது ஹெல்த்தி சேலஞ்சர்ஸ். ஏன்னா ஒரு போட்டியாளர் இருந்தால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? அவங்க கூட போட்டி போட முடியும். நம்மளுடைய பர்சனலான அந்த சேல்ஸ் விஷயங்களை நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? முன்னாடி கொண்டு போக முடியும். ஸோ மார்க்கெட்டில் எத்தனை தான் காம்படிட்டர் இருந்தாலும் நீங்கள் அதுக்காக கவலையே படாதீங்க. ஏன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கான அந்த ஐடென்டிஃபை நீங்கள் தான் கிரியேட் பண்ணுறீங்க. உங்கள் பிஸ்னஸ் எப்படி நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. இங்கே கம்பெனி தோல்வி அடைஞ்சாலும் அதுக்கு நீங்கள் தான் முழு காரணமாகவும் இருக்கிறீங்க. அப்போ நம்ம காம்படிட்டரை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கேட்டால் நம்ம யாரு கூடயும் சண்டை போட வேணாங்க. நீங்கள் ஒரு தனித்துவமான ஆளாக மார்க்கெட்டில் இருங்க. ஸோ எப்படி சொல்லனா, ஒரு யூ ஆர் த ஒன் அண்ட் ஒன்லி யூனிக் ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனித்துவமான மார்க்கெட்டில், ஒரு தனித்துவமான ப்ராடக்டாக மார்க்கெட்டில் இருங்க. நிறையா தவறுகள் செஞ்சுருந்தால் அந்த தவறுகள்லேருந்து திருத்திக்கோங்க. நிறைய புது விஷயங்களை கண்டுபிடிங்க. எப்போதும் மற்றவங்களை விட ஒரு படி முன்னோக்கி சிந்திக்கக்கூடிய தொழில் முனைவோராக இருங்க. அது உங்களை என்ன செய்யும்? உங்களுடைய ஃபீல்டில் தனித்துவமாக காமிக்கும். கஸ்டமர் சப்போர்ட் ப்ராப்பராக கொடுக்கறது, மற்ற விஷயங்களை விசிபிலிட்டி கிரியேட் பண்ணுறது, எல்லாத்தையும் தாண்டி எப்போதும் ஒரு லேர்னிங் திங்கில் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும். நம்ம பிஸ்னஸில் புது ஐடியாஸை உள்நுழைச்சி நம்ம என்ன செய்யணும்? கஸ்டமருக்கு இன்னும் நல்ல ஸ்பெஷல் சர்வீஸை கொடுக்கணும். அப்படின்னா ஸோ நம்மளுடைய காம்படிட்டரை விட நாம் முந்தி இருப்போமா மாட்டோமா? கண்டிப்பாக முந்தி இருப்போம். ஏன்னா நம்மளோட ஐடென்டிட்டியை நாம் தான் கிரியேட் பண்ணணும். அந்த ஐடென்டிட்டிக்கான ஸ்ட்ராட்டஜி நம்மக்கிட்ட தான் இருக்கும். நாம் தான் நம்மளை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எல்லா விஷயங்களும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது நம்மளுடைய காம்படிட்டர் நம்மளை பீட் பண்ண முடியாத உயரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய காம்படிட்டரை நீங்கள் பீட் பண்ணணும் அப்படின்னா அவங்கள உங்களுடைய ஹெல்த்தி சேலஞ்சராக நீங்கள் பாருங்கள். அது வழியாக நீங்கள் என்ன செய்யுங்க? உங்களுடைய எபிலிட்டியையும் புது ஐடியாவையும் உங்கள் பிஸ்னஸில் கொண்டு வாங்க. இதனால் மற்ற காம்படிட்டரை உங்களை தொட முடியாத உயரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க. பிஸ்னஸில் வெற்றி உங்களுக்கு தான். நன்றி மக்களே. Let's promote peace and harmony through acts of love and kindness with people whom we deal in our daily business.